அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராமாதித்யா. ஆனி மாதத்தில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் புதனோட மாத ஆரம்பத்தில் இருக்கார். செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கார், 3 4ஆம் வீட்டில் இருக்கார். கேது நிவர்த்தியில் இருக்கார். 4 கிரகங்கள் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. கடந்த 5 வருடமாக 7.5 சனியில் இருந்தீங்க. அந்த 7.5 சனி இப்போ பாதச்சனியாக மாறி இருக்கார். குரு கும்பராசி நேயர்களுக்கு நல்ல 5ஆம் வீட்டிலேருந்து பிரமாதமாக இருக்கார். இப்போ 6ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் 4லேருந்து 10 பார்க்குறார். ஸோ தொழில் பிரமாதமாக இந்த மாதத்தில் நடக்கும். உங்களுக்கு டார்கெட் இருந்ததுன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். பண வரவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டிலேருந்து குரு அந்த 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பண வரவுகள் தொழிலில் ரொம்ப திருப்தியாக நடக்கும். தொழில் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் இந்த மாதத்தில். ஆகவே கும்பராசி அன்பர்கள் தொழிலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. சுக்கிரன் 4க்கும் 9க்கும் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார். குலதெய்வ வழிபாடு நடக்கும். குலதெய்வம் கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷங்களை கலந்துக்குவீங்க. வளைகாப்பு போன்ற உறவினர்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். ஏன்னா 5க்கும் 8க்கும் உடையவர். இந்த கும்பராசி நேயர்களுக்கு எப்பயுமே குழந்தைங்களை பற்றி ஒரு கவலை இருக்கும். ஆக இந்த மாதத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் மாத ஆரம்பத்திலேயே இந்த கிரகங்கள் எல்லாம் தொடக்கத்திலேயே ரொம்ப பிரமாதமாக 5ஆம் வீட்டில் இருக்குது. சொல்லி மகிழலாம். இவன் தான் என் குழந்தை இதை அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மகிழலாம். குழந்தைகள்கிட்ட இருந்த மத்தியம வயதில் இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைகள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்டார்ட் அப் இந்த மாதத்தில் உங்களுக்கு. மத்தியம வயதில் இருக்கிற ஆண்கள், பெண்கள் தாத்தா பாட்டி ஆகக்கூடிய காலம். ஏன்னா உங்களுடைய ராசி மேலேயே ராகு ரொம்ப பிரமாதமாக இருக்கார். 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இருக்குது. ஆக தாத்தா பாட்டி ஆகக்கூடிய காலம். 6ல் குரு இருக்கார். இது ஏதாவது பாதிப்பை தருமா? ஒருத்தருக்கு பணம் பெரிய அளவில் பெருகணும் அப்படின்னா 2, 6, 11 சம்பந்தம் இருந்தால் மிகப்பெரிய பணம் பெருகும். ஆக இந்த காலகட்டத்தில் 2, 6, 11 சம்பந்தம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இருக்குது. ஆக உங்களுக்கு பணம் ரொம்ப ஃப்ளோவாக இருக்கும். உங்களுடைய கடன்கள்லாம் கிடுகிடுன்னு அடையும். உங்கள் வீட்டுக்கடனுக்கோ அல்லது பர்சனல் லோனுக்கோ பார்ட் பேமெண்ட் பண்ணி உங்கள் கடனை நிவர்த்தி பண்ணுவீங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் எக்ஸால்டேஷன்லேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். இது தன்னுடைய சர்ப்ளஸ் மணியை கொண்டு போய் கொடுத்து கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கும்பராசிக்கு. ஸோ ஜெயல் லோன், ஜுவல் லோனை மீட்கிறது, சீட்டு பணம் முதிர்ச்சியாகி வர்றது, இந்த மாதிரி கையில் பணம் ஃப்ளோ ரொம்ப பிரமாதமாக கும்பராசிக்கு இந்த மாதத்தில் இருக்கும். ஒரே ஒரு எச்சரிக்கை, உறவுகள் வீட்டில், சம்பந்தி வீட்டில், மாமா மச்சா அந்த மாதிரி உறவுகள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறீங்கன்னா நேராக போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நேராக வரணும். ரொம்ப இணக்கமான வார்த்தைகளை பேசி கொஞ்சிக்குள்ளாவோடு இருந்தீங்கன்னா அங்கே சில சச்சரவுகள் வரும். ஏன்னா 7ஆம் வீட்டில் கேது ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அதுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. ஆக உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை உண்டாகும். ஆக உங்களுடைய உறவுகள், சம்பந்தார் வீட்டு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு நேராக வாங்க. இது உங்களுக்கு ஒரு காஷன், எச்சரிக்கை. ஜாக்பாட் யாருக்கு? 2, 6, 11 சம்பந்தம். நான் சொன்னேன் பணவர்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக லேவாதேவி தொழில், வட்டி தொழில் பண்ணுறவங்க, செட்டு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இந்த மாதம் அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் அவங்க டார்கெட்டை ரொம்ப பிரமாதமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பணம் சம்பந்தப்பட்ட வங்கி தொடர்புடைய தொழிலில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஜாக்பாட் மாதம். உடல்நலம் 6ல் குரு இருக்காருங்க. குருனாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜோதிடத்தில் எக்ஸஸ் கொழுப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க முறையாக மருந்து மாத்திரை இந்த மாதங்களில் எடுத்துங்க. அலட்சியமாக இருக்காதிங்க. ஆக அதை முறையான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாகும். அதிர்ஷ்ட தெய்வம் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்கள் யாரை வழிபடணும்? புதன் மாதத்தினுடைய துவக்கத்திலே 5ஆம் வீட்டில் இருக்கார். ரொம்ப பிரமாதமாக இருக்கார். லக்னத்தில் ராகு இருக்கார். செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்க்குறார். ஆக வராகர் வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி வராகர் வழிபாடு. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலில் லக்ஷ்மி வராகர் இருக்காரான்னு பாருங்கள். இல்லைன்னா அவருடைய படம் ஒன்று வாங்கி வச்சு இந்த மாதம் முழுக்க அவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். காப்புக்கு துர்கை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா லக்னத்திலே உங்களுக்கு ராகு இருக்கார். ராகுனாலுங்க துர்கைங்க. ஆக துர்கை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கூடவே துர்கை அம்மனுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். 7ல் கேதுங்க, நிவர்த்தியில் கேது இருக்கார். ஆக உங்களுக்கு இது 2மே எனக்கு அருகாமையில் இல்லை. விநாயகர் இருந்தார்னா போய் வழிபடுங்க, சக்ஸஸ் ஆகும். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் விநாயகர் துணை வருவார். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட வர்ணம்
என்ன பயன்படுத்தலாம்? 1ல் ராகு இருக்காருங்க, அவர் சனி வீடு. ராமர் நீலம் பயன்படுத்துங்க. ராமர் நீலம் பயன்படுத்தினா இந்த மாதம் வெற்றி. பிஸ்தா கிரீன் பயன்படுத்துங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து மாதத்தினுடைய முற்பகுதி முழுக்க வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டில் புதன் வீட்டில் இருக்கார். ஆக பிஸ்தா கிரீன் பயன்படுத்துங்க. மேற்கண்ட விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து உங்களுக்கு சக்ஸஸான மாதமாக அமையட்டும். வாழ்க வளமுடன்.